இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா தெரியாம நடந்துருச்சு. விளக்குல என்ன இல்லைன்னு வேகமா கிச்சன்ல வந்து எடுத்துட்டு போனேன். அப்ப கொஞ்சம் சிந்திருச்சு. அதான் நான் துணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவங்க. அப்போ இது நீ பார்த்த வேலை தானா? அக்கா நல்ல வேலை. நான் கேட்டத அவங்க யாரும் கேட்கல. அப்படி மட்டும் நடந்திருந்தது அவ்வளோதான். சரி சரி மகா, எனக்கு உன்னை பத்தி தெரியும் மகா. இந்த விஷயத்த நீங்க எப்படியே விட்டுருங்க. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். திரும்பவும் நீங்க பாட்டுக்கு இத பத்தி ஏதாவது பேசி யார் காதலியாவது விழுந்துற போது அப்புறம் கவிதாக்கா பத்திரகாலியா மாறிடும். நடந்த விஷயத்தால அக்கா செம டென்ஷன்ல இருக்கு. பாத்துக்கோங்க. சரிக்கா. சூப்பரா இருக்கும். என்னென்ன? என்ன மகா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்னென்ன, என்னாச்சு? திரும்ப ஏதாவது பிரச்சனையா? ஆமா, எல்லாம் நீ வச்ச பாயாசத்தால வந்தது. என்னென்ன சொல்றீங்க? பாயாசத்தாலையா? அதுல என்னென்ன பிரச்சனை? ஆமா, பெரிய பிரச்சனை. அது உன்னால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். திரு அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு உன்னோட பாயாசத்துக்கு அடிமை ஆயிட்டாமா. இப்ப என்கிட்ட இன்னொரு கிளாஸ் பாயாசம் கிடைக்குமான்னு குழந்தை மாதிரி கேட்டான். ஷோ கடவுளே, என்னென்ன நீங்க அத எப்படியா சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு வந்துருச்சு. நல்ல ஆள்ன நீங்க. காலையில இருந்து என்ன சுத்தி பிரச்சனையாவே இருக்கா. இப்போ இப்படி வேற சொல்லி என்ன கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பயமுறுத்திட்டீங்க. அவருக்கு இல்லாத பாயாசமா? தோ இன்னும் எடுத்து வச்சிருக்கேன். என்னங்கண்ணே? மகா, நீ குடிக்கணும்னு ஆசையா எடுத்து வச்சிருந்த. இத குடுக்க வேண்டாம். திரு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைண்ணே. நான் எப்ப வேணாலும் பாயாசம் செஞ்சு குடிச்சுக்குவேன். அவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்றீங்கல்ல, இந்தாங்க கொண்டு போய் கொடுங்க. நீயே கொண்டு போய் கொடுத்துரு மகா. கண்டிப்பா அவன் இந்த பாயாசத்துக்காக உன்னை பாராட்டுவான். அச்சோ போச்சு. இப்ப மட்டும் என்ன காஞ்சனா மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப இவங்களை தாண்டி எப்படி பாயாசத்தை எடுத்துட்டு போறது? இளம்பெண் ஓடும் ரயிலில் விழுந்து தற்கொலை. சென்னையில் இன்று காலையில் இளம்பெண் ஒருவர் ரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த இளம்பெண் பற்றிய தகவல் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கையை பாருங்க. My God. திவ்யா அக்காவோட நிச்சய பத்திரிக்கை. அன்னைக்கு அக்கா என்கிட்ட காட்ட வந்த பத்திரிக்கைய காஞ்சனா மேடம் பார்க்க விடாம விடுக்குன்னு புடுங்கிட்டாங்க. இப்ப பாத்துடலாம். அதுலதான் அவங்க 2 பேரோட போட்டோவும் இருக்கும்ல.
இது என்னோட டாலர் செயின். இது எப்படி இங்க? அப்போ இது அம்பிகம்மா மகன் கையால தான் கிடைச்சிருக்கா? அவர்தான் இதை வச்சு என்னை தேடிட்டு இருக்காரா? நல்லூர் அம்மா, என் அம்மா வளையல் என்கிட்ட இருந்து போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா என் அம்மாவோட டாலர் செயினே கண்ணில் காட்டிட்டியே. என்னோட டாலர் செயினை யார் எடுத்தாங்களோ அவரோட வீட்லயே என்ன கொண்டு வந்து விட்டுருக்க. அதோட அவர்தான் திவ்யாக்காவோட மாப்பிள்ளை. இதெல்லாம் சத்தியமா என்னால நம்பவே முடியல. என் டாலர் செயினை எனக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு தான் நீ இத்தனை நாளா விளையாடிட்டு இருந்தியா அம்மா? சாரி. இட்ஸ் ஓகே சார். வேணும்னா நீங்க இன்னொரு வாட்டி இடிச்சுக்கோங்க. ஏய் வாடி போலாம். என்ன பண்ற? ஏய் எவ அவ? ஹலோ, இப்ப எதுக்கு அடிச்சீங்க? என் திரும்ப இடிச்சிட்டு போனல, அதுக்கு தான் இந்த அடி. ஏதோ தெரியாம அடிச்சிட்ட, அதுக்கு போய் அடிப்பீங்களா? ஏய், தெரியாம இடிக்கிறவள பார்த்தா தெரியாது? திவ்யா, ஏய் என்ன பண்ற? திரு, நீ பேசாம இரு. இங்க பாரு, நீ தெரியாமலே இடிச்சிருந்தாலும் இந்த அடி உனக்கு விழுந்திருக்கும். திரு, வா போலாம். டென்ஷன் பண்ணிட்டு இருக்காளுங்க. ஏய், உனக்கு இது தேவையாடி? வா போலாம். என்ன அப்படி பாக்குற? அவ வந்து மேல இடிக்கிறா, நீயும் சாரி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு மட்டும் நான் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினது தெரிஞ்சது என்ன நடக்கும்னு யோசிக்கவே பயமா இருக்கு.